தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் தற்போது வெள்ளப்பெருக்கு குறைந்த நிலையில் மீண்டும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது. அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக கடந்த 2 தினங்களாகவே தொடர்ந்து சாரல் மழையானது பெய்து வருகிறது. இந்த தொடர் சாரல் மழையின் காரணமாக குற்றாலத்தில் உள்ள மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்து நேற்று ஒரு காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த காட்டாற்று வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவிகளில் குளிப்பதற்கான தடையானது வழங்கப்பட்டது. நேற்று மாலை மதியத்துக்கு பிறகு இந்த தடையானது விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று காலை தண்ணீர் வரத்து சற்று அருவிகளில் குறைந்து காணப்படுகிறது. குறிப்பாக மெயினருவி, ஐந்தருவி பகுதிகளில் தண்ணீர் வரத்து காட்டாற்று வெள்ளம் போல் ஏற்பட்ட நிலையில் தற்போது மழைப்பொழிவு சற்று குறைந்ததன் காரணமாக இந்த அருவிகளில் வெள்ளப்பெருக்கும் சற்று குறைந்துள்ளது. அருவிகளில் சற்று வெள்ளப்பெருக்கு குறைந்ததன் காரணமாக தற்போது மீண்டும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்று வார விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிக அளவு காணப்பட்டு வருகிறது. அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் உற்சாகத்தில் குடும்பத்துடன் சுற்றுலா பயணிகள் அருவிகளில் உற்சாக குளியலில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளையும் நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தற்போது வார விடுமுறையை ஒட்டி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றாலத்திற்கு படையெடுத்த வண்ணம் இருந்து வருகின்றனர். இதன் காரணமாக குற்றாலத்தில் ஒரு சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிக அளவு காணப்படுகிறது. காவல்துறையினம் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் குற்றாலத்தில் அதிக அளவு கூட்டம் காணப்படுவதன் காரணமாக கரையோர வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.